எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல கால வேலைக்காக நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும்பா. உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, அற்புதம் உண்டு. எங்களை சுத்திகரிக்கிறது உம்முடைய வார்த்தை ராஜா. நீர் எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஓகே, நான் தேவ ராஜ்யத்தை குறித்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், தியானிச்சிருந்தோம். தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள். நான் மறுபடியுமா திருப்பி உங்களுக்கு ஒரு அதை உங்கள் தலையில் திருப்பி அதை செட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபாரினர் பெங்களூருக்கு வந்தாலும் ஸ்டில் இஸ் அ ஃபாரினர். ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஊரை விட்டு இங்கே வந்தாலும் இங்கே பெங்களூரில் இருந்தால் கூட அவர் யாராக இருக்குவார், அவரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன், ஃபாரினியர், நேபாளிஸ், நார்த் ஈஸ்ட், சைனீஸ், பெங்களூரியஸ், ஜோசஃபைட்ஸ், அப்படியெல்லாம். ஓகேவா? இப்போது தேவனுடைய பிள்ளையை கூட நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. எந்த ஊரில் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளையை கண்டுபிடிக்க முடியும். முடியுமா, முடியாதுங்களா? இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஒன் ஆஃப் அ கிரேட் மேன் ஆஃப் காட், சார்லி கிர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வாலிபர், 31 வயசு அவருக்கு. அவரு கடவுளுடைய பிள்ளைன்னு என்ன பண்ணார், காட்டினார், வாழ்ந்து காட்டினார். அது ஒரு வீடியோ பார்த்துன்னு இருந்தேன். இந்த நேரத்தில் உங்களை ஷூட் பண்ணால் கூட நீங்கள் கடவுளுக்காக வாழுவீங்களான்னு கேட்டார். ஓன்றாரு, நோ ப்ராப்ளம், வாட் இஸ் தேர்ன்றாரு. பார்த்தா அவரை ஷூட் பண்ணியே சாவடிச்சிட்டாங்க. பட் எல்லாரும் நினைச்சாங்க முடிஞ்சிச்சுன்னு. ஆனால் என்ன கேட்டால் இப்போ தான் பெரிய எழுப்புதலே ஸ்டார்ட் ஆகும். ஆமென், அல்லேலூயா. இப்போ தான் வெறி உள்ள ஜனங்கள் கர்த்தருக்காக எழும்ப போகிறார்கள். ஒரு கோதுமை மணி கீழே விழுந்து சாகாவிட்டால் அது கனி தராது. ஆமென், அல்லேலூயா. So we can find out a kingdom mindset people. தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் கூட நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஊர் எந்த ஊர்? பரலோகம் தான் நம்மளுக்கு சொந்த ஊர். ஃபாதர் பாடுகிறார், பரலோகம் தான் எனக்கு சொந்தமே. அதுதான் நம்மளுக்கு சொந்த ஊர். இங்கெல்லாம் வந்து விசிட்டிங் விசால வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் போக போகிறோம். ஸோ இந்த சொந்த ஊருக்காரங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க இந்த உலகத்தில்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். என்னுடைய திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 1 Peter chapter 5 verses 6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடக்கி பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள். பைபிள் சொல்லுது, தேவ ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய வல்லமையினால அடங்கி, அவர் கரத்தில் அடங்கி, ஏற்ற நேரத்தை யார் உயர்த்துறதோ கர்த்தரே உயர்த்துவார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய தலைப்பு என்ன சொல்ல ஆசைப்படலன்னா, டூ ஃபாஸ்ட் இஸ் டூ டேஞ்சர். சொல்லுங்க, டூ ஃபாஸ்ட் இஸ் டூ டேஞ்சர். எதுலையுமே ஃபாஸ்டா இருந்தாலே டேஞ்சர் தான். வண்டி ஃபாஸ்டா ஓட்டினாலும் டேஞ்சர், 18 வயசுல கல்யாணம் கட்டிக்கினாலும் டேஞ்சர், 5 புள்ள ஃபாஸ்டா பிறந்தாலும் டேஞ்சர். அப்புறமா காசு ஜாஸ்தி இருந்தாலும் ஜல்தி டேஞ்சர், ஜல்தி பணக்காரன் ஆயிட்டாலும் டேஞ்சர், ரொம்ப மோட்டா ஆயிட்டாலும், ரொம்ப மெலிஸ் ஆயிட்டாலும் டேஞ்சர். So too fast is very danger. பக்கத்துல கை கொச்சு சொல்லுங்க, too fast is very danger. எது இருந்தாலும் டேஞ்சர். ஓகே, இப்போ எந்த டேஞ்சர்னு கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு பேர் கண்டுபிடிக்க வந்துக்கிறீங்க? ஓகே, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவருடைய கரத்துல அடங்கிரு, ஏற்ற. பைபிள் சொல்லுது, humble yourself therefore under the God's mighty hand that you may be lifted up in the due time. ஏற்ற நேரத்துல கடவுள் என்ன பண்ண ஆசைப்படுகிறாரா, உயர்த்துறார். எல்லாருக்கும் தேவை இருக்குது, கண்டிப்பா இருக்குது இல்லைங்களா? கல்யாணம் ஆகாத பையனுக்கு என்ன தேவை? கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு கல்யாணம் பொண்ணு தேவை. 2 பேருக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகு என்ன தேவை? அந்த குழந்தைக்கு என்ன தேவை? காசு தேவை, படிப்பு தேவை, சிர்லாக் தேவை, பேம்பர்ஸ் தேவை, டைப்பர் தேவை, டெக்ஸ்ட் பண்ண டாக்டருக்கு ஃபீஸ் தேவை. அந்த குழந்தைய படிக்க வச்சு திருப்பி அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்? அது கல்யாணம் கட்டுறதுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு? திருப்பி தேவை, நீட்ஸ், வி நீட்ஸ். நம்ம தேவைகள் வந்து ஒரு நாளும் கம்மியாகவும் ஆகாது, அது ஸ்டாப்பாகவும் ஆகாது.
நம்ம தேவைகள் ஒரு நாள் ஸ்டாப் ஆனதே இல்ல. எவ்ரி டே யூ நீட் சம்திங். சோ அந்த தேவை நம்மளுக்கு வர வேண்டும் என்று சொன்னா பைபிள் சொல்லுது, அவருடைய கரத்தை என்ன பண்றாரு, ஏற்ற நேரத்தில் அவர் வாய்க்கை செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஏன் ஒரு மனுஷன் லைஃப்ல இது ஆக மாட்டேங்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்றார். வாசிக்கலாம், லூக்கா 15ஆம் அதிகாரம். டூ ஃபாஸ்டா இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க. 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள், 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். எனக்கு இருக்கிற சொத்துல என்ன பண்ண ஆண்டவரே, சரி அவங்க அப்பாவை கேட்கிறாரு, எனக்கு என்ன கொடு, ஒரு பங்கு கொடு. அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கனாய் ஜீவம் பண்ணி அந்த தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அந்த ஆஸ்தியை அழித்து போட்டான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, 2 பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்களா. அந்த ஒரு பையன் என்ன பண்ணனா, அப்பா எனக்கு உன்னுடைய சொத்துல என்ன பண்ணு, ஒரு பாதி சொத்து எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கொடுத்தாரு. அதுக்கு தான் ஜீசஸ் என்னைக்குமே யாரையும் வற்புறுத்தி ரட்சிக்கப்பட வைக்க மாட்டாங்க. எல்லாமே கொடுத்துடுவார். ரொம்ப ஃபாஸ்டா கேட்க கொடுத்துருவார், ரொம்ப ஃபாஸ்டா கேட்டா கூட கொடுத்துருவார். ஹோல்டு பண்ணி பார்க்குவார். ஒரு வேலை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கையில கொடுத்துருவாரு. பைபிள் சொல்லுது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், ஒரு பிரியாணி பண்ணணும்னா என்னென்ன வேணும் சிஸ்டர்ஸ், மக்களே சொல்லுங்கள். கேஸ் வேணும் மா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காப்பி அடிச்சுன்னு சொல்லக்கூடாதுப்பா. நெக்ஸ்ட் என்ன வேணும், என்ன வேணும், ஒரு பிரியாணிக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்க, பரவாயில்ல, வெறும் சாப்பிட்றதுலே இருக்கக்கூடாது, சொல்லுங்க இன்கிரீடியன்ஸ் எல்லாம். ஸ்டவ் வேணும், என்னது தேக்ஷா வேணும், கேஸ் இருக்கக்கூடாது, கேஸ்ல கேஸ் இருக்கணும். அந்த கேஸை வாங்குறதுக்கு உங்க கையில் என்ன இருக்கணும், அந்த காசு வேணும். உனக்கு எங்க என்ன இருக்கணும், அந்த வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கிறது உங்களுக்கு என்ன இருக்கணும், அந்த ஞானம் உங்களுக்கு வாழ்க்கைன்னா உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கணும், உயிர் இருக்கணும். உயிர் இருக்கணும், ஞானம் இருக்கணும், ஸ்டவ் இருக்கணும், கேஸ் இருக்கணும். இதெல்லாம் ஆன பிறகு தான் பிரியாணி பண்ண தெரிய முடியும். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பிரியாணிக்கு ஸ்டவ், எண்ணெய், கேஸ் எல்லாம் பற்ற வச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்ன போடுவீங்க பிரதர்? பட்டை, லவங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா வெங்காயம். சரி, நான் என்ன கேட்குறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பற்ற வச்சிருந்தா கறி போட்டால் என்ன ஆகும்? எல்லாம் அதே இன்க்ரீடியன்ஸ் தான், எல்லா இன்க்ரீடியன்ஸை வச்சுக்கலாம். ஆனால் போடுறத நீ செகண்ட் போடுங்க, செகண்ட் போடுறத ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்களேன், என்ன ஆகும்? பிரியாணி என்ன ஆகும்னா டொமேட்டோ பாத் ஆகும். இல்லை உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் என்ன ஆகிடும், எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். எல்லாம் ஒரே மாதிரி தான், சிக்கன், ஆயில், பேஸ்ட் எல்லாமே வச்சுக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட்டை லாஸ்ட் போட்டு லாஸ்ட்டை ஃபர்ஸ்ட்டில் போட்டால் என்ன ஆகும் நான் கேட்குறேன். எல்லாம் ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான், நீங்கள் சொன்னது தான் ஐட்டம்ஸ் எல்லாம். ஆனால் என்னென்னா நான் ஷிஃப்ட் பண்ணி போடுறேன், என்ன நடக்கும்? பிரியாணி, ஆனால் பொருள் எல்லாம் சேம் தான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, வேற சேஞ்ச் பண்ணி போட்டேன். இப்போ பிரியாணிக்கு கறி லாஸ்ட்டில் போடணுமா ஃபர்ஸ்ட்டில் போடணுங்களா? ஃபர்ஸ்ட்டில். அதை தூக்கி லாஸ்ட்டில் போடலாம், ரைஸை ஃபர்ஸ்ட்டில் போடலாம். இப்படி போட்ட பிரியாணி எப்படி ஆகும்? கெட்டு போவாதுமா. என்ன ஆகிடும்? எல்லாமே ஒரு பிரியாணிக்கே இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருந்து கரெக்டான டைமுக்கு அதை செய்யலைன்னா அது நல்ல ஒரு உணவாக நம்ம வாழ்க்கையில் சாப்பிட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் கூட ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான், கரெக்டான டைமில் எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வார். அவசரமாக போனீங்கன்னா பாத்ரூமில் அவசரமாக ஓடி பாருங்களேன், கீழே விழுந்து டாப்பால் தடுக்கி டாப்பால் திறந்து ஆயா மேலே போய்விட்டார்கள். தாத்தா பரலோகத்துக்கு சென்று விட்டார்.
ஃபாஸ்ட். வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டினா பையன் பர்த்டே, அதுக்கும் பர்த்டேவே ஆயிடுச்சு, டெத் டேவும் வந்துடுச்சு. ஃபாஸ்ட். எதெல்லாம் ரொம்ப ஜல்தி பண்ணுறீங்க, ஜல்தி அதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். எதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ ஜல்தி அது உங்களை விட்டு போயிடும். காரணம் என்னன்னா, இதில் ரொம்ப ஆர்வமாக இருந்த தொட்டு அது அவ்வளோ ஜல்தி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவசரத்தில் அண்டாவுல கூட என்ன ஆகாதா, ரொம்ப அவசரம். பக்கத்தில் கை கொடுக்கும். ரொம்ப அவசரம் உயிருக்கு ஆபத்துங்க. எல்லாத்துலயுமே ஆண்டவர் உனக்கு எப்போ படிக்க வைக்கணும், எப்போ வேலைக்கு அனுப்பணும், உனக்கு என்ன சேலரி வேணும், என்ன குழந்தை வேணும், எந்த பொண்ணு வேணுமா, பையன் வேணுமா, நீ எந்த வீடு வேணும்னு ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அவருடைய சமூகத்தை எப்படி நிற்கிறாரு, தாழ்மையா காத்துனரு. எனக்கு இப்போ தெரியுது, போன சர்வீஸ் கூட சொன்னேன், ஏன் எனக்கு குழந்தை இந்த வயசுல கொடுத்தாரு. ஃபர்ஸ்டே நான் வந்து 2 மணி 1 மணிக்கு தான் தூங்கின்னு இருந்தேன். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாரு எனக்கு. அது ட்ரையலாக இருந்துக்குது எனக்கு. இப்போ ஆல் ட்ரையல். ஒரிஜினலாகவே இப்போ 3 மணி ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா நான் தூங்கும் போது என் பிள்ளைய எடி பார்க்குது. அப்போ தான் நான் யோசிக்கிறேன், தூங்க விடாதது கூட ஒரு காரணத்தில் என் ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான். எங்கள் ஆஃபீஸில் போயிட்டு 12 ஹவர் பேசுவேன், இதே மாதிரி ஹெட்செட் தான், இதே மாதிரி தான். ரெடி ஆகிட்டு போயிட்டு கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்கணும். அவன் எவ்வளோ திட்டுனாலும் சாரி சார், தேங்க்யூ சார். இந்த 2 வாயை மோட்டர் ஆண்டவர் எங்கே யூஸ் பண்ணார்னா, ஃபர்ஸ்ட் வேலையில் யூஸ் பண்ணார். எனக்கு கொடுக்குற பிரதருங்களாம் சொல்வார், வில்லியனா இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு 2 ஹவர்னா ஆகும். அவங்க சொல்லணும்னா கூட அவங்க மனசுல இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இந்த 2 ஹவர் பேசுறதுக்கு ஆண்டவர் என்ன எங்கே ட்ரெயின் பண்ணாரு, வேலை மேலே பண்ணிட்டாரு. நானும் என்னென்னவோ வேலை ட்ரை பண்ணேன். இல்லைப்பா, இந்த மிஷின் உனக்கு ஒர்க் ஆகணும். 2025 சண்டே 14th இது நீ பேசுறதுக்கு இந்த மிஷின் ஒர்க் ஆகணும்னா உன்னை அந்த கம்பெனியில் நான் வச்சு தான் ஆகணும். அன்னைக்கு வச்சிருந்து இன்னைக்கு நல்லதாகுது எனக்கு. அல்லேலூயா. அன்னைக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாகுது. அதுதான் பைபிள் சொல், தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் will always have patience. அவங்களுக்கு வந்து பைபிள் சொல்லுது, பொறுமை எப்படி தருமா, அவங்கள்ட்ட இருக்கிற பொறுமை எப்படி தருமா, ஆண்டவர் ஏதோ செய்யறாரு என் லைஃப்ல. இன்னைக்கு என் கெட்டதாவது ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் ஆண்டவர் இந்த கெட்டதை செய்யறார். இன்னைக்கே ஆயிடும் நினைக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்கம்மா. பிரதர்ஸ் சொல்றேன், சிஸ்டர்ஸ் சொல்றேன், இன்னைக்கே நான் வீடு கட்டு. நான் இன்னைக்கு உங்களை கேட்குறேன் பிரதர், ஆனஸ்டாக கேட்குறேன். நான் போன சர்வீஸ் இங்கே கேட்டேன், இந்த சர்வீஸில் இங்கே கேட்குறேன். உங்கள்கிட்ட ஒரு கேரக்டர் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது ஒன்று எது? கோவம். வெரி குட். சத்யா பிரதர் எல்லாம் கை தட்டலாமா? உனக்குன்னு ஒரு கேரக்டர் கோவம். அரவிந்த் பிரதர் கோவம். நீங்கள் பொறாமை. அவருக்கு உனக்குமா பொறாமை. உனக்கு பிடிக்காதது பொறாமை. உங்கள்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்குது, அது எனக்கு பிடிக்கல. அது என்ன கேரக்டர்? ஈஸியாக நம்பிடுது. ஓகே, ட்ரஸ்ட். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இப்போ நீங்கள் ரொம்ப கோவக்காரர். இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வல்லமையை கொடுங்கப்பா, ஆண்டவரே எனக்கு கர்த்தாவே எலியாவை போல மேலேருந்து நெருப்பை போடணுன்ற பவரை கொடுப்பா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வரும் போதெல்லாம் திரும்பும் போதெல்லாம் எல்லாரும் மேலே என்ன போடுவீங்க தெரியுமா? அக்னி. அது உங்க ஆயாவா இருந்தாலும் சொந்தக்கார இருந்தாலும் ஃபயர்னா என்ன ஆயிடுவாங்க? ஃபயர் ஆயிடுவாங்க. அதுக்கு தான் ஆர்டர் கொடுக்கல. ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய வீடை கொடுப்பா. வாடிய வீடு அவ்வளோ கலீஜா வச்சுக்கின்னு சொந்த வீடு எங்கம்மா நீ அவ்வளோ நல்லா வைக்குவேன். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியை கொடுப்பா. ஃபர்ஸ்ட் நீ நல்லவனா மாறு, அதுக்கு ஒருமா நல்ல பொண்டாட்டியை தருவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா.
ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தருது ஸ்டாப் பண்றாருன்னா, அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறார். அவர் என்ன பண்ணிக்கிறாரு? ரெடி பண்ணிக்கிறார். அந்த ப்ராசஸை வெயிட் பண்றவன் தான் தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள். ஆனா அந்த ப்ராசஸை வெயிட் பண்ணாத ஜனங்க தேவனை விட்டு போறவங்களா இருக்கிறாங்க. சர்ச்சை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஐயோ, நான் கடவுள்கிட்ட வந்து எனக்கு ஏன் போய் இவ்வளோ கஷ்டம் நினைக்குவாங்க. நோ 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 நோ. ஸ்டவ் கொதிக்கும் போது தேக்ஸா என்ன ஆகும்? நம்மளுக்கும் அந்த டைம் வரும். என்ன ஆகும்? சூடாகும். எங்கே ஒரு குத்து விடலான்னு வரும். அப்படியே ஆண்டவர் கை காலெல்லாம் கட்டி போட்டு அந்நிய பாஷை பேசிட்டு போப்பா வீட்டுள்ள அப்படின்னு. காரணம் என்னன்னா, God is not too fast. He is standard God. அல்லேலூயா. அவர் இந்த மாதிரி பிஜிலி டப்பாஸ் மாதிரி எல்லாம் வரமாட்டார். தீபாவளிகளுக்கெல்லாம் வரும் பாரு, ஸ்டாண்டர்ட் பட்டாசுன்னு ஒன்று இருக்குது, இன்னொரு பட்டாசு பேர் இருக்குது. அது என்ன? சின்ன அது ஒரு இன்னொன்று கம்பெனி, லோக்கல் கம்பெனி. அது டிப்புனும் டப்புனும். ஸ்டாண்டர்டில் அப்படி இல்லை, டம்முன்னு வெடியும். ஆண்டவர் கூட ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக பண்ணுவார் நம்ம லைஃப்பில். ஆமென். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் always will wait the process of God. இந்த பையன் மாதிரி ஆண்டவரே எனக்கு கொடுப்பா ஜல்தின்னு கேட்க மாட்டான். ஆண்டவரே எனக்கு இப்பயே பாதி சொத்தை கொடுப்பான்னு கேட்க மாட்டான். அவனுக்கு சொத்து கொடுத்த பேர் கூட என்ன பண்ண தெரியுமா? போயிட்டு எல்லாத்தையுமே பாவத்தை அழிச்சிட்டு சாப்பாடு இல்லாத போது பண்ணி சாப்பாடை சாப்பிட்டு இருந்தானா. அப்போ அவனுக்கு அந்த சுயம் புத்தி வந்த பிறகு, அவங்க வீட்டுக்கு ஞாபகம் வந்த பிறகு என்ன சொல்றானா தெரியுமா? நான் என் வீட்டுக்கு பையனா போனா கூட என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, நான் ஒரு வேலைக்காரனா போனா எனக்கு ஏற்றுக்குவாங்க. அப்ப என்னவா போனாங்க? அவங்க ஒரு வேலைக்காரனா போனாலும் அவங்க அப்பா வெளியே நிலை காத்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கூட நீங்க பண்ற தப்ப ரொம்ப நிமிஷத்துல ஆண்டவர் உங்களை ஜட்ஜ் பண்ணி உங்களை அழிக்க முடியும். God knows very well what mistake you are doing, but still he is very patient, is because he trusts you. அவர் உங்களை ரொம்ப நம்புறார். நீ திரும்பி வருவேன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஆனா உங்களுக்கு ஏன் அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் கேட்கிறேன். பைபிள் சொல்லுது, அவர் சமூகத்தை காத்து இருக்கிற வெக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு இருக்கிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இந்த நேரம் என்ன, என் நேரம் இன்னைக்கு என் குடும்பத்தை எவ்வளவு பிரச்சனை வந்துங்குது. அப்படா என்ன ஆண்டவர் ஏதோ உருவாக்கின்கிறார், என்ன பினான்சியல்ல உருவாக்குறார். நீங்க ஆண்டவர் பிள்ளையா மாற 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 பிசாசு குலுக்கி எடுக்குவான். உன்னை அப்படியே ஒரு ஆங்கிள்லயே வந்து உன்னை டச் பண்ணுவான். உங்க ஃபேமிலியை பண்ணுவான், உங்களை பண்ணுவான், ஹெல்த்தை பண்ணுவான், ஃபினான்ஷியலா பண்ணுவான், எல்லாத்துலயும் பண்ணுவான். ஆனா பைபிள் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது கர்த்தரை நம்பி காத்திருப்பார்கள். எப்பொழுது கர்த்தரை நம்புவாங்க. இப்போ நம்மளை மாத்திட்ட பிறகுதான் நம்மளுக்கு தர ஆசைப்படுவார். உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களே அழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்க மாட்டார். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, தீமையா இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு புத்தியும் அறிவும் இருந்தா நீ பாலை கேட்கும் போது பாம்பை தருவியா, அப்பத்தை கேட்கும் போது கல்லை தருவியா? உலகத்தை படைத்த நான் என் பிள்ளைகளுக்கு என்ன தர வேண்டும் என்று ரொம்ப நல்லா தெரியும்ன்றாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு தெரியும்? கர்த்தருக்கு எல்லாம் என்னை பத்தி தெரியும்ன்றவங்க மாற்ற நல்லா கரங்களை தட்டி உடாபா ஷதா ரகா டெமோ ரோ கொலபோ பாலா ஹத்துரி மௌஷியா கரபடலா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க இப்படி தான் வாழ்வாங்க. நீங்க எந்த ப்ராசஸ்ல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலமா. ஒருவேளை எண்ணெயில போட்டு ஜனங்க ஒன்று வறுக்கிற மாதிரி வறுக்கலாம். பரவாயில்ல, பொறுமையா இருங்க. ஒருவேளை எல்லாரும் உங்களை விட்டு போலாம். This is time of separation. நீங்க ஆண்டவர்ட்ட வந்த பிறகு பாருங்களேன், எல்லாரும் சேஞ்ச் ஆகிறத பார்க்குவீங்க, உங்களை விட்டு போறதை பார்க்குவீங்க. காரணம் என்னன்னா, கோல்டை நெருப்புல போட்ட பிறகு கோல்டு மாதின்னு ஒரு கோல்டை பிடிச்சிருச்சு பாருங்க, அதெல்லாம் நெருப்பு என்ன பண்ணிடும்? உங்களை கூட ரிலேஷன்ஷிப்ன்றதோ இல்லை உறவுன்றதோ இல்லை இது தங்கன்றதோ இல்லை இது பித்தளை டப்பான்றதோ நெருப்புல போட்ட பிறகு தான் தெரியும். அதுக்கு தான் உங்களை என்ன பண்றாரு ஆண்டவர்? இல்ல போடுறாரு. உங்களை அழிக்கிறதுக்காக அல்ல, உன் விளைவை உயர்த்ததுக்காக கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. It's not to demotivate you, it is increase your value, man. ஒரு கோல்டு மோதிரம், இது ஒரு மோதிரம், நீங்க இவ்வளவு வெள்ளி எடுத்துன்னு வந்தா கூட இதுக்கு பார்த்தா இது ஒரே ஒரு சின்ன மோதிரம். ஆனா இது போன ப்ராசஸ் என்ன தெரியுமா? இது ஃபர்ஸ்ட் மோரியில இருந்துச்சு இந்த மண்ணு.
இது எடுத்து ஜலிச்சு அதுக்கப்புறமா தான் திரும்பி தண்ணியில் போட்டு மெஷில் பண்ணி எடுத்து திரும்பி எடுத்துன்னு போய் போட்டு ஒரு லிக்விடை போட்டு நெருப்பில் போட்டு அடித்து உள்ளே இழுத்து அப்புறமா ஸ்டோனை வச்சு அதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் வெளியே வந்துச்சு. எந்த கோல்டு கடைன்னு தெரில இது. ஆனால் எவ்வளவு இது வேல்யூ நிற்குது. டுடேஸ் கோல்டு ரேட் இஸ் 10,300 rupees per gram. இதுக்கு வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? சடனாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இது பொறுமையாக இருந்த தொட்டு ஒரு நேரம் வந்துச்சு, சண்டை போட்டு இதை வாங்குற ஒரு ஜனங்க வந்தாங்க. உங்களுக்கு கூட சரி, கர்த்தர் கரத்தை அடங்கி இருந்தினா சண்டை போட்டு விளைவை கர்த்தர் உயர்த்தி காட்டுவார். என் புள்ள என் சமூகத்தை காத்திருக்கிறபடியால் ஒரு நாள் என் புள்ள வைக்கப்பட்டு போவார். ஆமென், அல்லேலூயா. நீங்க போய் சொல்லாதீங்க, ஆண்டவரே எனக்கு இப்பவே பிரியாணி கொடுப்பான்னு கேட்காத, கெட்டு போயிடும். எனக்கு இப்பவே புள்ள கொடுப்பான்னு கேட்காதீங்க, தூக்கம் போயிடும். எனக்கு இப்பவே கல்யாணம் கொடு அப்படியே இப்படி ஆயிடுவேன். No, 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 no. God knows very well. கடவுளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். கடவுளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன தரணும், எப்போ தரணும், ஏன் உனக்கு தராம இருக்கிறாருன்னு கூட ரொம்ப நல்லா தெரியும். God is perfect in his timing, man. Hallelujah. Don't rush. Don't rush to get married. Don't rush to get a baby. It's not so simple. குழந்தை பிறந்தோமே அப்படியே எல்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. வீடு கட்டியிருந்தவங்க எல்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னு நினைக்க. வீடு கட்டுறது பெரிய விஷயம் இல்லை, வீட்டுல நீங்க வாழ்றது தான் பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய வீடு இருந்து உங்க வீடு சுடுகாடா இருந்தா என்னையா அந்த மாதிரி ஆசை? அதோட ஒரு நல்ல ஒரு 10 பேண்டோ இல்லை 5 ஷர்ட்டோ அடிச்சுன்னு அப்படியே சந்தோஷமா பரலோகத்துக்கு போலாமே. தேவராஜ்யத்துக்குரிய பிள்ளைங்க எப்போ வேண்டிதான் இருப்பாங்க. பிரியாணி கிடைக்கலன்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆண்டவரே குஷ்கா கொடுத்துக்கிறப்பா, தேங்க்ஸ்ப்பா. குஷ்கா கூட கொடுக்கலனா கஞ்சி கொடுத்துக்கிறப்பா, தேங்க்ஸ்ப்பா, எனக்கு உடம்புக்கு நல்லது. ஷாதிக்கா பிரியாணி தரலன்னா கூட தனுஷ் நம்மளுக்கு வெயிட் ரைஸ் கொடுத்துக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஒரு மனுஷனோட உயிர் எப்போ தெரியுமா போறது தெரியும்? இன்டேக் ஸ்டாப் ஆகும்போது தான் அவன் உயிர் போயின்னுக்குதுன்னு தெரியும். எப்போ உங்களுக்கு சாப்பாடு உள்ள போறது ஸ்டாப் ஆகுதோ, that is where you are living this world according to science. ஆனா இப்ப சாப்பாடு இல்லைன்னு ஃபீல் பண்றேன், ஆனா சாப்பாடு உள்ள போறதுக்கு பைப் ஆண்டவர் சப்ளை கரெக்டா வச்சுக்கிறாரா? சும்மா போனோம் பிளாக் பண்ணாருன்னா ஒண்ணு கூட உள்ள போகாது. இது வரல அது வரலன்னு புலம்பாதீங்க, அவர் கரத்துல அடங்கிரு. Humble yourself in the power of God, the Lord's mighty hand. பைபிள் சொல்லுது, ஏற்ற நேரத்தை கர்த்தர் உயர்த்துவாரா. ஹல்லேலூயா. நம்மளுக்கெல்லாம் பெருமை, ஜெபத்திலே ஒரு பெருமை. இப்பவே கொடுப்போம், இப்பவே செஞ்சிடுப்போம், இப்பவே முடிச்சிடணும்ப்பா. என்னப்பா அவர் என்னப்பா ஷோகேஸ்ல இருந்து எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கா? நீங்க பண்ணி பாருங்க. அது கூட நான் சொல்றேன் பாருங்களேன், ஆண்டவர் விருப்பம் இல்லாம ஃபோர்ஸ் பண்ணிப்பார். நீ எவ்வளோ ஃபோர்ஸா போனியோ அவ்வளோ புஷ். இந்த கேஸ் பலூன் பார்த்துக்கிறீங்களா? ನೋಡಿಲ್ವಾ ನೀವೆಲ್ಲ? ಇಂಗ್ಲಿಷ್ನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಫಾರಿನರ್ ಅನಿಸ್ತಾ ಇದೆ. ಹ್ಯಾವ್ ಯು ಸೀನ್ ಗ್ಯಾಸ್ ಬಲೂನ್ ಸಿಸ್ಟರ್ಸ್ ಬ್ರದರ್ಸ್? ಅದು ಗ್ಯಾಸ್ ಇರುವಾಗ ಹೆಂಗಿರುತ್ತೆ ಅಂದರೆ அப்படியே. நான் நேற்று கூட பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு 2 சோட்டுங்களை பார்த்தேன். இங்கே என்ன ஃப்ரேசர் டவுன் கிட்ட. அது ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுங்குது அந்த பொண்ணு. 7th 8th நினைக்கிறேன். அது பேகை கழட்டிட்டு ஹீரோ கையில் கொடுத்துருக்குது. ஹீரோ வந்து பேக் இப்படி மாட்டிருக்கிறார். இது எப்படி நடந்துக்குதுன்னா, யாருன்னா இப்படி நடக்கிறீங்களா? நடு கண்ணில் வர வேண்டாம், நான் சொல்லக்கூடாதுப்பா. எனக்கு நானும் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், பிரதர் எனக்கு பவர் கொடுப்பான்னு கேட்குறேன். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா, நீ ரொம்ப வெறி பிடிச்சோமாங்க, வீட்டுக்கு வரத்துக்குள்ள 20 கொலை பண்ணிட்டு நீ வீட்டுக்கு வந்து சைலண்டாக தூங்கிடுவேனே. வெறி எனக்கு 7 வயசு 8 வயசுல இதுங்களுக்கெல்லாம் என்னடா ஆசை வருது. இதுங்களுக்கெல்லாம் 7வது 10வது ஃபாஸ்டா போயிடணும். கட்டு கல்யாணம் கட்டு 3 முச்சி போடு நீன்ற நானு, நீ போடு.
வாணி போடு, எவ்வளோ ஃபாஸ்டா கிரியோ, அப்படியே குதிரை ஓடினேக்கும். அப்படியே அதை ஏற்ற நேரத்தில் நீ செஞ்சு பாரு. நம்ம ஆஷிக்கு எப்படி இருக்குது? ரொம்ப வயிற்றுச்சல், அதுக்கு தான் சிரிக்க மாட்டேங்கிறீங்களா? நம்மளுக்கு தெரியும், தெரிஞ்சிருது நம்மளுக்கு, அதெல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு. நான் பொறுமையா காத்த தொட்டு எனக்கு ஓடி போய் கல்யாணம் ஆகல. நான் பொறுமையா காத்த தொட்டு எனக்கு ரொம்ப மரியாதை கிடைச்சிச்சு. நான் பொறுமையா காத்த தொட்டு என் நல்ல குழந்தை ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. இதெல்லாம் யார் கொடுத்ததுன்னு தெரியுமா? என் கர்த்தர் கொடுத்தார். காரணம் என்னன்னா, நான் ப்ராசஸை நம்பினேன். இன்னைக்கு எனக்கு வலி, நாளைக்கு இதுதான் எனக்கு ஒரு சாட்சி நம்பினேன். இது என் கண்ணீர், நாளைக்கு என் கண்ணீரை மற்ற ஜனங்கள் சொல்லும் போது எல்லாருடைய கண்ணீரை துடைக்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுவாருன்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஒருவேளை கடன்காரனா இருக்கலாம், ஆனா தேவனை நம்பி உட்கார்ந்த பிள்ளையா இருந்தா ஒரு நாள் வரும் நீ இப்படி இருக்க மாட்ட. அப்படியே ஆண்டவர் உன் வாழ்க்கை தலைகீழ மாற்றி அவர் செய்ய முடியும். அவரால முடிகிற தொட்டு தான் இங்க வாழ்ந்து காட்டின்கிற. ஆமென். ஹல்லேலூயா. செத்து போன ஆபிரகாமியோ யோசேப்பு நான் சுடுகாட்டுலன்னு கூட்டின்னு வர முடியாது. அதுக்கு தான் என்ன வச்சுக்கிறார். யோசேப்பு ப்ராசஸை நம்பினா, ஆபிரகாம் நம்பினா, மரியாள் நம்பினாங்க. மதர் மேரிக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு தெரியுங்களா? திட்டினாங்க அவங்கள பிடிச்சின்னு, கல்யாணமே ஆகாத நீ கர்ப்பமா இருக்கிறேன்ட்டு. ஆனாலும் அவங்க நம்பினாங்க. ஆவியானவரை நம்பினாங்க. தேவ தூதர் பேசுறத நம்பினாங்க. குழந்தை பிறந்த பிறகு யாரெல்லாம் வந்து பார்த்தது? ராஜாங்க வந்தாங்க. நீ வந்து ஆண்டுடைய வார்த்தைக்கும் செவி, அவர் சொல்ற வார்த்தைக்கும் செவி சாய்ஞ்சி பொறுமையா காத்திருந்தா உன்னை தேடி ராஜாக்களை கர்த்தர் வர வைப்பா. உன்னை தேடி ஆசாரியர்களை கர்த்தர் வர வைப்பா. எங்கயா இருக்கிறாங்க இவங்களை பார்க்காம நான் போக கூடாது என்று உங்க அட்ரஸ் தேடி கர்த்தர் வர வைக்க முடியும். தள்ளப்பட்டவர்களை சபைக்கு மூலக்கல்களாய் மாற்ற என் தேவனால முடியும். ஹல்லேலூயா. அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. வேலையில கூட இம்மீடியட்டா உயர்வு வரணும்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை மாற்றணும்னு நினைக்கிறாரு, அதுக்கப்புறமா தான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா அது வந்துச்சுன்னா நீங்க ரொம்ப மாறிடுவீங்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ ஒருத்தன்கிட்ட ஒரு பொம்பளை ஒரு ஆவிக்குது, லேடிஸ் ஒரு ஸ்பிரிட் கிட்ட விட்டு எந்த லேடிஸ் கிட்ட பார்த்தாலும் இவன் தப்பா பார்க்கறான். இவங்க கிட்ட காசு கொடுத்தா என்ன பண்ணுவான்? இவனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? சிம்சோனுக்கு என்னென்ன கிடைச்சிச்சு? எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவன் என்ன பண்ண? அந்த பெல்லத்தாலா மாப்பிள்ள போய் ஆண்டவர் பாதத்துல ஏறானா தலேலியா மடியில படுத்துங்கிறாரு. நீ யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒருத்தன்கிட்ட இருக்கிறதுக்கு பணம் கொடுத்தா வெறும் இந்தியன்ஸ் கிட்ட மட்டும் தப்பு பண்ண மாட்டான். காசு வந்துச்சுன்னா ஃபாரின் லேடி எல்லாம் கேட்குமா அவன். அதுக்கு தான் சில பேருக்கு பணம் கூட இன்னும் கடவுள் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு. காரணம் என்னன்னா, ये दिमाग अच्छा नहीं है, ये खराब है. ఏమమ్మా చెప్తా ఉండో నా సుసై బ్రదర్, ఇది சரியில்லைனா ஆக்சிடென்ட் கன்ஃபார்ம் யா, 100% கன்ஃபார்ம். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. உனக்கு குழந்தை தரலன்னா ஸ்தோத்திரம் சொல்லு, பரவாயில்லப்பா, பேம்பர்ஸ் காசை மிச்சம். நல்லா தூங்கு, ராத்திரியில நல்லா தூங்குமா, நைட் ஷிஃப்ட் பார்க்கறதே தேவையில்லை. பாவம் மகள் அஸ்வினி வந்துக்குது, அடையாளமே மாறிட்டு புள்ள, தூக்கம் இல்லாம வருமா. அது ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்தேன். யாரும் இந்த மகள் அல்ல, எங்க மனைவி கூட சம்டைம் நான் ஏஞ்சி பார்த்தேன், என் மனைவியா இது என்ற ஒரு ஆச்சரியத்துக்குள்ள நடந்து கடந்து செல்கிறேன். எப்படி இருந்து நான் நான் கூட பிரதர் 2 வருஷத்துல 20 வருஷம் ஆன போது ஆயிட்டேன் நானு. இப்ப தெரியுது ஆண்டவர் எல்லாம் லேட்டா பண்ணாரு. ரொம்ப ஜல்தி எல்லாமே நம்ம கையில கொடுத்துட்டா அதோட வேல்யூவோ தெரியாது, அதோட பெயினோ தெரியாது, அதோட ருசியும் தெரியாது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் ஸ்டாப் பண்றாரு. உங்களுக்கு என்ன பண்றாரு? ஸ்டாப் பண்றாரு. So be patient. பொறுமையா இருங்க,
அவசரப்படுறவங்க அவசரப்பட்டோம், பேசுறவங்க பேசிட்டோம், என்னன்னா சொல்லிக்கிட்டோம். அதை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என்ன பார்த்து என் தகப்பன் என்ன சொல்றாரு அது போதும். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னா, ஜோஷுவா ஏந்திரி, ஜோஷுவா நீ என்ன ஆகல, இன்னும் சில குணம் என்ன ஆகல உங்களுக்கு போல, என்ன ஆகல. நீ கேக்குறீங்க பவர் கொடுப்பா, உன்னுடைய வல்லமையை கொடுப்பா, உன்னுடைய ஊழியம் என்ன நான் காட்ட போறேன்ப்பா. ஆண்டவர் சொல்றா, இல்ல மக, நீ ரொம்ப கோவக்காட்சியாக இருக்கிற. உன் சொந்த புள்ளைய கூட இந்த பவர்ல நீ போட்டு தள்ள முடியும். அதனால இந்த பவர் உனக்கு வேண்டாம், இப்போ வேண்டாம். ஃபர்ஸ்ட் உன் கேரக்டர் எல்லாம் சேஞ்ச் ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் தரேன். அதை நான் சேஞ்ச் பண்றேன். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் அப்பா அம்மாங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணாதம்மா, அவங்களுடைய லைஃப் கூட ஸ்பாயில் ஆயிடும். யாரு புதுசா கல்யாணம் கட்டினாங்க பாரு, அவங்க லைஃப் கூட ஸ்பாயில். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, முள்ளால எடுக்க பாக்குறாங்க. இந்த முள்ள எடுக்க போய் இந்த விஷம் முள்ள உள்ள வச்சுங்கிறீங்க. என் பையன் ரொம்ப அடங்கவே மாட்டேங்கிறான், ஒரே ஒரு தாலி கட்டினா என்ன மாடாவ கட்டணும் அந்த ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு. அதெல்லாம் மாற மாட்டாங்க. பொறுமையா இருங்க ஆண்டவர் சமூகத்துல. அவசரத்துல போய் அவன் தலைமையில இன்னும் பிரஷர் கட்டி விட்டுறாதீங்க. ஏன்னா அவனுக்கு தேவை ஒண்டியா இருக்கும் போது கம்மி, शादी होने बाद पूरा डबल, सब डबल। माँ आपका पनो मेरा पनोன்றாங்க. आपका சாப்பாடு मेरा சாப்பாடு. இது ஃபேக்ட். இதுதான் நம்ம ஒண்டினாலே ஒரு போயிட்டு 30 ரூபாய் இட்லி சாப்பிடுவோம், நம்ம பேலன்ஸ் பண்ண முடியல. டபுள் சார்ஜ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம், பொறுமையா வெயிட் பண்ணலாம். எல்லாத்துலயுமே ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் செய்வார். இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி என்ன ஆண்டவர் போடுவார். வரோம். உங்களுக்கு ஏன் அவ்வளோ புத்தி இருக்குதுன்னா, நம்மளை படித்த ஆண்டவருக்கு எவ்வளோ புத்தி இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர், நம்மளுக்கே பாவத்தில் பிறந்த நம்மளுக்கே இவ்வளோ புத்தி இருக்குதுன்னா, நம்மளை படைச்ச நம்ம கர்த்தருக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது. அப்படின்னா கரெக்டாக செய்வார். அவசரப்படாதீங்க, அவசரமா எதுவுமே செய்யாதீங்கம்மா. ப்ராப்ளம் பிரதர், ரொம்ப ப்ராப்ளம். அவசரமா போய் லோன் எடுக்குவாங்க ஒருத்தர். இப்பவே இதே ராத்திரியே இப்படியே செய்யணும். அது பிலிம்ல நல்லாக்கும். ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகுது. நீங்களாம் பணக்காரன் ஆக மாட்டீங்க 100%. வேண்டாம், பொறுமையா இருங்க. உங்களுக்கு என்ன ஃபோன் வாங்கணும் ஆண்டவரை கேளுங்க. அது ஆண்டவருடைய விருப்பமா இருந்தா ஆண்டவர் தரார். வழிகளை கர்த்தர் திறக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு திறந்துக்கிறார் என் லைஃப்ல. நான் Thursday கூட சொன்னேன், போன சர்வீஸ் கூட சொன்னேன், நான் மேலே ஒரு ரூம் கட்டணும்னு நினச்சிருந்தேன். அந்த திங்ஸ் எல்லாம் ஸ்பாயில் எனக்கு இது வெளியோ எதிர்க்கிற ஒரு பில்டிங்கை ஒடிச்சிட்டாங்க. ஒடிச்சு அந்த அங்கே இருக்கிற அந்த ராடு பைப் எல்லாமே நான் வந்து பார்த்து அதெல்லாம் இருந்துச்சு. தம்பி பெனிக் சொன்னேன், கொடுக்குறாங்களா கேள்ப்பா இதை போய் கேட்டேன். 20,000 ரூபாய் பொருள் 4,000 ரூபாய் கொடுத்தாங்க. அங்க ஒட்சார் கர்த்தர், இங்க கட்டுறார் கர்த்தர், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. பொறுமையா இருந்தீங்கன்னா உனக்கு வர வேண்டியதை கர்த்தரே அனுப்புறாரியா. இன்னொன்று 20 அடி ஷீட்டுங்க. அதெல்லாம் நான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு 2,000 ரூபாய் வச்சுக்கணும், இல்லை 1,000 ரூபாய் வச்சுக்கணும். ஃப்ரீ டெலிவரிப்பா. அங்கேருந்து ஏற்றிட்டார். அப்படியே கர்த்தர் வீடை கட்டினால் ஒரு நாளும் விருதாய் போவாது. ஆமென், அல்லேலூயா. தேவன் வீடை கட்டாவிட்டால் உங்க வீடை யார் கட்ட வேண்டும்? உன் வாழ்க்கை யார் கட்ட வேண்டும்? தேவன். அப்பா எனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பா, எனக்கு ஒரு மனைவியை கொடு, எனக்கு ஒரு புருஷனை கொடு, நீ கொடு. நான் எடுக்க மாட்டேன்ப்பா, நான் செய்ய மாட்டேன்ப்பா. ஐ will not be too fast. எப்பவுமே எங்க ஆண்டவர் எனக்கு எப்பவுமே பெஸ்டா தான் பண்ணுவார். எவ்வளவு பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? ஹல்லேலூயா. Don't go too fast brother. Life it is not good. ஃபேமிலியில நல்லா இருக்காது. ஒருத்தர் ஃபாஸ்டா பேசுவாங்க, அவங்களுக்கு எங்கேயுமே சோறே கிடையாது. பார்த்துக்கிறியா? ஏன்னா ये अच्छा नहीं है कहते, ये खाना नहीं मिलता, मालूम नहीं? प्लीज வேண்டா.
பைபிள் சொல்லுது, நான் செய்யாததுக்கு எனக்கு ஒன்றும் கை குட்டா இல்லை. ஐம் நாட் சோ பேஷன்ஸ். நான் என்ன சொல்றது, நான் செய்ய முடியாத காரியம் எதுவுமே என் லைஃப்ல இல்லை. நான் செய்ய முடியும், ஆனா நான் உன்னுடைய மன திரும்புதலுக்காகத்தான் காத்துக்கிறேன். ஹல்லேலூயா. God is not slow to fulfill his promises. He is waiting for your repentance. Amen. Hallelujah. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒன்னொன்னே என் வாழ்க்கையில நிறைவேறிக்குது. Still I have problems. இன்னி வரைக்கும் I have a need. இன்னி வரைக்கும் எனக்கு தேவை இருக்குதுப்பா. எனக்கு பெரிய தேவை என்ன தெரியுமா? எனக்கு பெரிய ஆசை என்ன தெரியுமா? என் சர்ச்சில் இருக்கிற ஜனங்கள்லாம் வசனத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 2 சவர் சின்னது பிரதர், இதெல்லாம் பெரிய ஆசை இல்லை, இதுதான் பெரிய ஆசை. நீங்கெல்லாம் சத்தியத்துக்குள்ள வளரணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களெல்லாம் கர்த்தர் நடத்துகிறது உங்க வாழ்க்கையை நான் பார்த்தாலே போதும், எனக்கு பெரிய தேவை அதுதான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நடக்கிறத பார்த்தாலே போதும், நான் இந்த ஊழியத்தோட அடையாளமே அதுதான் நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த ஊர் சார்லி கிரீக் ஏந்திரினா அதுதான் பெரிய தேவை எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. என்னோட தேவை கூட ஸ்டாப் ஆகல பாரு, என்னோட தேவை கூட இருக்குது. இன்னைக்கு உங்களை கூட பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், எதனால ஆண்டவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றீங்க? டோன்ட் ஃபோர்ஸ் காட். ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. காட் இஸ் நாட் ஸ்லோ. ஒரு பொய் பேசுறவர் அல்ல. பைபிள் சொல்லுது, நான் பொய் பேச மனிதன் அல்ல. என்ன பெனி மனமாரோ பெனி நிலைச்சிருக்கிறீங்க. ஆக்சிடென்ட் தான் சொல்லிடலாம். மனமாறேனா இல்லையா? அப்பனா மனமாறுங்களா யாரு? மனப்புத்திரங்க யாரு? மனுஷங்க. அவங்க செய்யுங்க சிரிக்குவாங்க, செய்யறது நிறுத்துங்க கோவப்படுவாங்க. மனப்புத்திரங்க இவெல்லாம் புத்திரர்கள், புத்திர சுவிகாரர்கள் இவர்களா. ஆமா ஆமா சிஸ்டர், உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம்னா சும்மா அவர் செஞ்சு பாருங்க, பிடிக்கிறது எல்லாம் ஸ்டாப் பண்ணி பாருங்க, கோவம் வந்துடும். வைஃபுக்கும் செஞ்சு பாருங்களேன், கோவம் வரும். ஏன்னா இவர்கள் மன புத்திரர்கள். தேவன் அல்ல. ஆனா பைபிள் சொல்லுது, தேவன் சொன்னால் அது நடக்கும், அவர் கட்டளையிட்டால் அது நிற்கும். ஹல்லேலூயா. அவர் பொய் பேச மனிதன் அல்ல. உங்க வாழ்க்கையில சொன்னாரா, பேசிட்டாரா, நம்மின் பொறுமையார் கை கீழே காணிரு. ஏற்ற நேரத்தை கர்த்தர் உயர்த்துகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் எனக்கு பிடிச்ச சாப்டர். வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்துங்க, டக்குன்னு வாசிப்பா. கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருன்றாரு? தாழ்மைப்படுங்க, அப்பொழுது உங்களை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தை என்ன பண்ணுறாரு? தாழ்மையோட இருங்க. அப்பா நீ செய்யப்பா, நீ எப்போ செஞ்சாலும் பரவாயில்லப்பா, நீ என்னன்னா செய்ப்பா, ஆனா நீ செய்ப்பா. நீ செஞ்சினா சாப்பாடு ரொம்ப நல்லா வரும்பா. நீ என் வாழ்க்கையில மாற்றம் நீ செஞ்சினா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஆண்டவர். நான் செய்ய மாட்டேன்ப்பா. நான் கட்டுற வீடெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? பாண்டிச்சேரி பீச் கிட்ட எல்லாரும் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? குழந்தைங்களை என்ன பண்ணுங்க, மண்ணில் என்ன பண்றாங்க? நீங்க பீச்சுங்களுக்கெல்லாம் போய் பாருங்க. பாண்டிச்சேரி ஏதாவது ஒரு பீச், வேளாங்கண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்கே போய் பாருங்க. எல்லாரும் இப்போ கட்ட முடியாது யாராங்க, எல்லாம் மண்ணு ஒரு மாதிரி பெஜார் மண் ஆகிட்டு, வீடே கட்ட முடியாது. என்ன பண்ணுவாங்க? வீடு கட்டுவாங்க. குழந்தைங்கள பற்றி மம்மி வீடு கட்டிங்கிற பாரு மம்மின்னுவாங்க. வாமா டைம் ஆயிடுச்சுன்னு குழந்தை என்ன பண்ணும்? வீடை விட்டு வருமா? முடிச்சுட்டு வந்துடுது. நீங்க கட்டாதீங்க வீடு, அவர் கட்டுட்டோம். உலக கட்ட விடாத, ஒச்சிட்டு போயிடுவாங்க போகும்போது. ஆண்டவரை கட்ட விடு. அவர் வீடை கட்டுனா உனக்கு விரோதமா உன் வீட்டுக்கு ஒருத்தர வராதபடி உன் வீட்டுக்கு ஒரு காவல்காரனா இருந்து கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் உங்களை பார்த்து சொல்ல ஆசை, தாழ்மையோடு காத்துருங்கப்பா. ஆண்டவரே எனக்கு சொந்த வீடு நீ எப்போ தரணும்னு தெரியும், அப்போ கொடுங்கப்பா. சொந்த வீடு வர்றதுக்கு முன்னாடி வாடகை வீட்டில் சந்தோஷமா இருக்கட்டும் நான். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரே நல்ல ஹஸ்பண்ட் கொடுங்கப்பா. முதல் நீங்க நல்லவங்களா மாறுங்க, நல்ல ஹஸ்பண்ட் தானா வராது. என் நல்ல மனைவி கொடுங்க, பொறுமையா இருங்க, என் குணத்தை மாத்திக்கங்க, ஏற்ற எண்ணத்தை கர்த்தர் செய்றார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல குழந்தை கொடுங்கப்பா, கண்டிப்பா தராரு.
அப்புறம் இன்னைக்கு ஆனஸ்ட் குழந்தை கொடுத்துக்கிறாரு, இன்னைக்கு பேர் வைக்கிற. உங்க முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு, உங்க முன்னாடி தான் அவங்க ஒய்ஃப். எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எப்படி வந்தாங்க இவங்கெல்லாம்? கேட்பாருங்க எப்படி வந்தாங்க. we don't know, god sent them. அவங்க கேட்டாங்க, இவங்க வர வச்சார், அவர் செய்தார். அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் வாய்க்கை செய்கிற ஒரு தேவனா இருப்பா. அல்லேலூயா. எல்லாருக்கும் செய்வார். சில பேர் பொறுமை இல்லாத தொட்டு கர்த்தரை விட்டு போயிடுறாங்க. சில பேருக்கு என்னன்னா பேராசனால விட்டு போயிடுறாங்க. இவனுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அந்த 2 மகன்ல ஒரு மகனுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவனுக்கு ரொம்ப பேராசை பிடிச்சிட்டான். அப்பா உன்கிட்ட கருது எனக்கு கொடுப்பா, பாதியில பிடிச்சு கொடுப்பான்னு டக்குன்னு வாங்கி போயிட்டான். அப்பா கூட கொடுத்துட்டாரு. ஆனா 28வது வசனத்தை சொல்லுது, இன்னொருத்த அவங்க அண்ணன் இருந்தான் வீட்டுல. அவன் வெளியும் வந்து பாக்குறான், ஏன்னா எல்லாம் கொண்டாட்டமாக்குறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, இல்லடா நம்ம மகன் போனவன் திரும்பி வந்துட்டான், நல்ல வெள்ளை ஆட்டுக்கடாவை வாங்கி வெட்டி அவனுக்கு ஒரு மோந்திரத்தை போட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிறோன்னு வேலைக்காரன் சொல்றான். இவனுக்கு கோவம் வருது. அப்போ அவங்க அப்பாவை போய் பார்க்குறான், கேட்குறான், அப்பா என்னப்பா என்னைக்காவது எனக்கு ஒரு ஆடை வெட்டி நீ கொடுத்துக்குவியா? உன் பிள்ளை எல்லாத்தையும் போய் காசு அழிச்சிட்டு வந்துட்டான், அவனுக்கு நீ எல்லாம் சரி திரும்பியும் வேற செலிப்ரேட் பண்ணிங்கிற அப்படின்றான். அதுக்கு அவங்க அப்பா என்ன தெரியுமா சொல்றாரு, மகன் நீ ஏன் வீட்டில் இருக்கிற, நீ ஏன் கூட இருக்கிற, நீ ஏன் புள்ள, எனக்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு தடா மகனா. அநேக நேரத்தில் நம்ம அவசரப்பட்டு அநேக ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடுறோம். அநேக பிளெஸிங்ஸ் இழந்துறீங்க நீங்க. அரேஞ்ச் மேரேஜ்ல என்னென்ன வருதுமா? குக்கர் வருது, தேக்ஸா வருது. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன், ஏன்னா அது சென்ட் ஆஃப் பண்றாங்க பாருங்களேன். என்ன பண்றாங்களே, என்ன சிஸ்டர் தமிழ்ல மருணும் வருணமா மருணுங்களா? மருணும். ஒரு மாதிக்குதுப்பா அந்த வார்த்தை. இல்லை இல்லை அனுப்புறது சென்ட் ஆஃப். இங்கிலீஷ்ல நல்லா இருக்குது டீசெண்டா. மர வீடு, மர வீடு. தேங்க்யூ மகம். மர வீடு அனுப்பும்போது என்ன அனுப்புறாங்கம்மா? தவளை, அரிசி, பெட்டு, கட்லு, பீரோ. அதே ரன்னிங் மேரேஜ் எல்லாம் பாரு, ஒன்றும் இல்லை. நீ ஏன் என்ன பண்ணிக்கின? ஒரு குக்கர் கூட இல்லாமல் போற பாரு. ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணாது, எவ்வளோ வச்சாரு. நீ என்ன பண்ண? குடுப்பா, எனக்கு வேணும்ப்பா, வச்சுக்கோப்பா, ஆண்டவர்ப்பா, என்ன விட்டுரு பாடுவார். ஆமென் அல்லேலூயா. குழந்தைய கூட குடுப்பான்னு கேட்காதீங்க, அவர் கையில இருந்து வரட்டும். அந்த புள்ள பெருசா ஆச்சுன்னா அது ஊழியம் பண்ணும் போது உனக்கு அப்படியே சந்தோஷம். இதற்காக தயாரா காத்து நிறுத்த, என் பிள்ளை இன்ஜினியர் ஆகும், டாக்டர் ஆகும், சயின்டிஸ்டா எல்லாரும் ஆகுறாங்க, தேவ ஊழியக்காரனா யாரும் ஆக முடியாது, என் பிள்ளை ஆகிறான்னு சந்தோஷப்படுவேன். ஆமென் அல்லேலூயா. அது நீங்க பாக்குவீங்க, அது உங்களுடைய பெரிய வாஞ்சை பிரதா. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கண்டிப்பா அது நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் செய்யாம போக மாட்டார். அவரை நீ இன்வைட் பண்ணினா வந்தார்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போவார். ஆமென் அல்லேலூயா. ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துன்னு போவாதீங்க, ஆண்டவரே தருவார். ஆக்சுவலாக நம்மளுக்கு மைண்ட் செட் சரியில்லாத தொட்டு தான் குடுன்றோம். மைண்ட் செட் நல்லா இருந்துச்சுன்னா, எங்க அப்பா இருந்தா போதும், எங்க அப்பா சொத்து எல்லாமே எனக்கு தான். ஹல்லேலூயா. அப்போ எங்க அப்பா கிட்ட பெரிய வீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வீடு எனக்கு தான். நேற்று கூட முந்தானத்துக்கு முன்னாடி ஒரு பிரதர் வந்தாரு, பேசினாரு, ஒரு ப்ரேயர் பண்ண, அவர் கார் சாவி கொடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு ஆஃபரிங் பிரதர் இருந்தாரு. என்ன சொல்றீங்க? செய்றாரு. அதான் நம்ம கடவுள். அல்லேலூயா. உனக்கு தேவைன்னா எங்களது நான் கர்த்தர் அனுப்புவா. நீ பொறுமையா உட்காத மாற்ற போதும், அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்ல ஒரு ப்ராசஸை நம்ப, பொறுமையா இரு. கேள விட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கொடுப்பான்னு கேளுங்க. என்ன கேட்குறீங்க? நீ கொடுப்பா, நீ கட்டுப்பா. லீஸுக்கு போறீங்களா? ஆண்டவர்கிட்ட பொறுமையா கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வீடு கொடுப்பா. ஓனருங்க டார்ச்சர் தாங்க முடியாது. இப்போ ஓனர்கள்லாம் சப்பலை கவுண்ட் பண்ணுறாங்க. யாருன்னா நம்ம சர்ச்சில் ஓனரை சப்பலெல்லாம் கவுண்ட் பண்ணாங்க. சிஸ்டர் உங்களுக்கு சொந்த வீடு எது சிஸ்டர்? சப்பலுங்க இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரியெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, ஒரு 2 சப்பல் யாருன்னா வந்து வீட்டுக்கு போய் சந்தோஷமா போட்டு. ராங் கனெக்ஷன் வண்டி வேண்டாம், அது வண்டி பார்த்துக்கோங்க. இல்லை அம்மா வேற எங்கன்னா போய் முடிஞ்சிடாது. இப்போ இருக்கிற ஓனருங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கல்யாணம் ஆயிட்டுக்குதா, தண்ணி ரொம்ப செலவு பண்ணக்கூடாதா, முக்கியமாக கேளு, குழந்தை இருக்கக்கூடாதா. ஏன்னு கேட்டேன்.
சத்த போடமா ராத்திரியில. நான் வெளியே வந்து அந்த புரோக்கர் சொன்னேன், செத்து தான் போனோம் இந்த வீட்டில் அப்படின்னு. சத்தமே வரக்கூடாது, என்ன ஆகணும்? அவனை கல்பலியில் போயிட்டு ஒரு வீடு கட்ட சொல்லி எல்லாரும் சவுண்டே போடாம அவன் ஓடி தூங்கிடுவான். என்ன ஸ்டீவ் இது எவ்வளோ மனசு கஷ்டாவது இருக்கு இல்லையா? வண்டி இப்படி பார்க் பண்ணக்கூடாது, என்னன்னா ரூல்ஸ் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு கொடுப்பா. அவர் வீடு கட்டி கொடுத்தா எப்படிக்கோமா? வீடு மாற்றம் நல்லா இருக்காது, அது உள்ள வாழ்ற பாரு, அதுல கூட பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுதான் எங்க அப்பா கட்டுறது, அதுல தான் எங்க அப்பா கட்டுவார். ஆமென், அல்லேலூயா. அந்த கட்டிலே ஒரு கல்யாண சந்தோஷம் இருக்கையா, அந்த வீட்டிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும், அந்த வீட்டிலே பெரிய ஆனந்தம் இருக்கும். நீங்களாம் ஆண்டவர்கிட்ட வற்புறுத்தி எடுத்துன்னு போயிடாதீங்க, தருவார் அவரே, ஏற்ற நேரத்தில் தருவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இப்பவே வண்டி வேணும்ப்பான்னு கேட்டு லோன் வாங்கிட்டு அப்புறமா லோன்காரனே வாபஸ் தூக்கிட்டு போயிடுவான். அவர் கூப்பிட்டாருன்னா அவர் கட்டுவார். உங்களை ஒரு ஹோட்டல் கூப்பிடுறாங்க, இப்போ சர்ச் ஆயிட்ட பேருக்கு வாங்க சாப்பிடுங்கன்ட்டு, பில்ல அவங்க தான் பே பண்ணுவாங்க. ஏன்னா கூப்பிட்டது யாரு? உங்களை கூட கூப்பிட்டது யாரு? கர்த்தர். அப்ப பில்லு எல்லாத்தையும் அவர் பே பண்றதுக்காக தான் அவனை கூப்பிட்டா. உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்காக தான் கர்த்தர் உன்னை கூப்பிட்டாரு. மனுஷன் கூப்பிட்டனாலே உங்களை பாத்துக்கிறாரு, தேவன் கூப்பிட்டாருன்னா உன்னை கை விட்டுருவாராப்பா. பொறுமையாயிரு. இஞ்சி போடும் போது இஞ்சி சவுண்ட் வரும், கறி போடும் போது கறி ஸ்மெல் வரும், கொஞ்சம் கொதிக்கிற நேரம் வரும், உங்களுக்கு கோபமா வரும். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி எல்லாம் ஆகுதுன்னு நினைக்குவீங்க. பரவாயில்ல, பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாரு. எனக்கு தெரியும் உங்க கஷ்டம் என்னன்ட்டு. உங்களுக்கு கொஞ்சமா எனக்கு பெரிய பெரிய ஸ்டவ் வைக்கிறான் சாத்தானு, பெருசு பெருசா வைக்கிறான், ஃப்ளேமு டிசைன் டிசைனா வைக்கிறான், சம்மந்தமே இல்லாததெல்லாம் வைக்கிறான். ஏன்னா உங்களை விடுதலை ஆக்கிறேன் பாரு. அன்னைக்கு கூட என்னுடைய செயின் போட்டிருந்தேன், கோல்டு செயின். என் குழந்தை என்ன பண்ணிச்சு, கொஞ்ச நேரம் ஆடின்னு இருந்துச்சு. சண்டே 7 days ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா அன்னைக்கு கட் ஆயிட்டு செயின் கீழே வந்துட்டுக்குது. ஆல்ரெடி ஒன்று போயிடுச்சு. இதையும் 2 செகண்ட் நான் மட்டும் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணி தானா இந்த 2 லட்சம் ரூபாய் செயின் போயிட்டுக்கோ. எனக்கு எப்படி எப்படி ட்ராப் வருது தெரியுமா? நான் தப்பே பண்ணிக்க மாட்டேன், ஆனா எனக்கு சோதனை வருது. நான் அது இடத்துல இருக்க மாட்டேன், ஆனா எல்லா பழியும் என் மேல தான் வரும். இது உன்னால தான் வருதுன்னுவாங்க. ஆனா ஆண்டவரை பாட்டு கேட்குவேன், நான் என்ன பண்ணப்பா? அங்க இல்லவே இல்லை மக, அது அவங்க இல்லை, அது நீ இல்லை. நம்ம மாப்பிள்ளை ஆப்போசிட்ல இருக்கிறான் மக, அவன் பண்றான். அவனுக்கு கவலைப்படாத, நீ போ, நான் பார்த்துக்கிறவன. அவனுக்கு எலி மேட் வச்சுக்கிறேன், அவனை பிடிச்சி நான் போடுறேன் அவனை. அவன் நல்லையிலோயா, அவ்வளோதான்யா. நீ அமைதியா இருந்துப்பார், உனக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு அவரு. அதுக்கு தான் பைபிள் சொல்லி நீ அமைதியாயிரு. தேவனுடைய பிள்ளைங்க எப்பவுமே வாய் மூட கத்துக்கங்க, அப்பதான் அவரு வாய் திறக்க ஆரம்பிப்பார். நீ கை எடுக்காத, அவர் கை எடுக்க ஆரம்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க அமைதியா இருக்க கத்துக்கங்க. நீங்க பொறுமையா எவ்வளவு இருக்கிறீங்களோ அவ்வளோ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் இப்படிதான் வாழ்வாங்க. உங்க வீட்டுல ஒரு பெரிய ஏமாற்றுதல் வரும், பொறுமையா இருங்க, மனசை தேத்திக்கங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கே நன்றி சொல்லு மகிழ்வேன் இன்றைக்கே. அவன் அல்லேலூயா. ஒரு நாள் அந்த வேலைக்காக நீ கஷ்டப்பட்ட, ஆனா உன் கடவுள் என்ன மாதிரி வேலை கொடுத்துக்கிறாரு? இன்னைக்கு வேலையே இல்லாத ஒரு வேலை கொடுத்தாரா? என்ன மாதிரி வேலைப்பா இது? ஒன்னும் இல்லை, போறாரா உட்காரா, வேலையே இல்லையா? அதான் வேலையா? ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஹாஃப் டே நாங்களா, இப்போ ஃபுல் டே லீவா, சண்டே லீவா, போன 2 நாள்ல 3 நாள் லீவா, சேலரி இவ்வளோ கேட்டாரா, எக்ஸ்ட்ரா 10,000 எக்ஸ்ட்ரா. யாரு அதெல்லாம் செய்ய முடியும்? உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆவியானவர் உண்டு என்று சொன்னா நீ ரெக்கமெண்டேஷனோட போக மாட்டேன், நீ அட்வர்டைஸ் பண்ண மாட்டேன், உனக்காக நான் பேசுவேன். நீ பொறுமையா இரு, நான் பார்த்துக்கிறேன் மிச்சின்றாரு. ஆனா அவசரவங்க எல்லாம் வாயை திறந்து பொட்டு பொட்டுன்னு பேசிடும். ப்ளீஸ் லேடிஸுக்கு ப்ளீஸ், ஜென்ஸுங்க கூட ப்ளீஸ். கடவுளுக்கே சொல்ல, கடவுள் மேலே நான் கோபமாகிறேன், கடவுள் ஏன் செய்ய மாட்டேங்கிறார்? ஓய்யோ, கொஞ்சம் அதுக்கு தான் கடவுள் எனக்கு பவர் தரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தர நீ அந்த மாதிரி ஆள் வந்தீங்கன்னா ஃபயர். அந்த ஆவியானருக்கு விரோதமா 2 பேர் பண்ணவங்க உப்பா மாறிட்டாங்க. அவன் பேர் என்ன? அனனியா சப்பானியா.
அதுக்கு தான் நம்மளுக்கு இன்னும் தரல. கார் ஏன் இன்னும் உனக்கு தர மாட்டேங்கிறாருன்னா, வண்டியிலே எல்லாரையும் கோமா போய் இடிக்க போறியா? கார்ல இச்சுன்னா வண்டினா கால் ஓடியும், கார்னா உயிரே போயிடும். அதனால ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கேரக்டரை மாத்திட்டு கார் தரார். நான் சுத்தமா பெங்களூர்ல காரே ஓட்டுறது இல்லப்பா. வரவங்கெல்லாம் வந்து இடிக்கிறாங்களா, நான் இடிக்கல, என்ன இடிக்க வரா? பிசாசு அனுப்புறா, போறா போறா மக்க, அங்க போறான் பாரு, போறா பாரு, போடா போடா, இப்படி வரான். நான் இல்ல வந்துட்டாப்பா இவன். அல்லேலூயா. எங்க இருந்தாலும் பிசாசு உன்னை தேடி வருவான். ஆனா எங்க இருந்தாலும் கர்த்தர் உன்னை தேடி வருவான். எந்த இடத்துல என் புள்ள கூட்டாலும் அவனுக்காக நான் இறங்குவேன். அவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, அவனுக்கு நான் இருக்கிறேன் பாரு. எல்லாத்துக்குமே எல்லாவா இருந்து செய்து கூறிட்டு போவேன். அப்பாவா, அம்மாவா, தம்பியா, அண்ணனா, பாசமா, உறவா, சொந்தமா, செத்துட்ட பேருக்கு பரலோகத்துல கூட அவனுக்கு ஒரு இடத்தை நான் பண்ணி வச்சிருக்கேன். ஆமென், அல்லேலூயா. Because he is the first and he is the last. அவர் ஒன்று ஆரம்பிச்சார்னா அவரே சாப்டரை முடிக்குவார். நீங்க erase பண்ண போகாதீங்க, நீங்க காமா போடாதீங்க, நீங்க ஃபுல் ஸ்டாப் போடாதீங்க, நீங்க ஐஃபன் போடாதீங்க. அவர் செட்டோ பியூட்டிஃபுல்லா செய்வார். பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு ஒரு வீடு வச்சுக்குவார். பியூட்டிஃபுல்லா உங்க லைஃபை வச்சுக்குவார். பியூட்டிஃபுல்லா உன் எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். நீயா போய் அழிச்சிக்காத. வாலிப செல்வங்களே போய் அழிச்சிக்காதப்பா. ஐயோ என் லைஃப் சரியில்லைன்னு சொல்லிட்டு பாவத்துக்கு போயிடாத. பொறுமையா இரு, பொறுமையா இரு. ஒரு பிரதர் என்னை பார்த்து சொல்றாரு, இல்லை பிரதர் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பிரதர், என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணும்போது என்னால் தாங்க முடியல, அதுக்கு தான் இப்படி ஆயிட்டோம் பிரதர். அந்த பிரதர் சொன்னேன், பரவாயில்ல பிரதர், போனா போட்ட விடுங்க பிரதர். இல்லை பிரதர் என்னை விட்டுட்டு போயிட்டு கல்யாணம் கட்டிக்கிறாங்க, பரவாயில்ல பிரதர், அதனால தான் குடிச்சிட்டுங்கிற பிரதர் அப்படின்னு. பார்த்தா கொஞ்ச நாள்ல செத்துட்டுக்கிறாரு. அவருக்கு நல்ல வாழ்க்கை வச்சிருந்தான், ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஆனா பிசாசு என்ன பண்ணா, இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அவன் மைண்டை அப்செட் பண்ணி, வாண்டாப்பா பாவம் பண்ணாத, ஹே நம்மளாம் ஆண்டவர் ஒரு டைம் வரும் பாருப்பா, நீ எங்கெல்லாம் வெக்கப்பட்டியோ அப்படியே தூக்குவார் பாரு உன் தலைய, தாப்பா நிக்க வைக்குவார். ஆமென், அல்லேலூயா. உன்னை பார்க்கறதுக்கே ஜனங்களை கர்த்தர் வர வைப்பா. யோசேப்பு கூட கர்த்தர் அப்படித்தான் பண்ணார் தெரியுமா? ஏன்னா அவன் பொறுமையா காத்துன்னு இருந்தான். அவன் அடியாளத்தை கர்த்தர் மாத்தினா. ஆமென், அல்லேலூயா. பொறுமையா காத்துருமா. உனக்கு புள்ள ஆண்டவர் கொடுத்தாருன்னா உன் புள்ளியோட ஃபீஸ் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்களே அவசரப்பட்டு லோனை வாங்கி சார்ல்ஸ்ல போய் சேர்த்துறாதீங்க. 3 வருஷம் திரும்பி வீட்டில் இருக்கும் எழுதி வச்சுக்காது. பாதியில சார்ல்ஸ்ல அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க இது கொடுக்கலன்னா ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க. ஆண்டவரை கேளப்பா, எனக்கு புள்ள கொடுத்த எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு எனக்கு உனக்கு நல்லா தெரியும்ப்பா, அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் ஓபன் பண்ணுப்பான்னு கேளு. போய் தனலட்சுமி லோனு, அந்த லோனு, இந்த லோனு, என் பிள்ளை என் குடும்பம் முன்னாடி நல்லா வாழ. எங்க உங்க குடும்பம் உங்க வீட்டில் வாழ்றாங்க? ஆமா, அவங்க முன்னாடி நல்லா வாழ, எங்கேயோ வாழ்ந்துங்கிறாங்க. சும்மா பெருமை அதெல்லாம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி என்கிட்ட வரும்போது எப்படி வாழ்றாரு? தாழ்மையாவா, நீ ஆபீஸ்ல மேனேஜர், உங்க குடும்பத்துல வந்து நீ எல்லாருக்கும் பெரிய தலைவன், ஆனா என்கிட்ட வரும்போது இப்படி வரணும். அதுக்கு தான் நம்ம சர்ச்சில் எல்லாம் முட்டிக்கால் போட வைக்கிறேன். எனக்கு இல்லை, நம்ம ராஜாவுக்கு முன்னாடி இப்படி தாயா வரணும், இப்படி தான் வரணும். உங்க மேனேஜர் வந்தாருன்னா அவரை பார்த்து பயப்படுறீங்க, ஏன்னா துட்டு தரா. நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த ராஜாதி ராஜாயா, சர்வலோகத்தை படைச்சேன் ஆண்டவரை நான் பார்க்க போகிறேன். அவடத்துல என் பெருமை ஒண்ணும் இல்லப்பா, ஆண்டவரே எல்லாம் நீர் செய்தது ராஜா. ஆமென், அல்லேலூயா. கரெக்டா செய்வார்மா. ஃபர்ஸ்ட் என்ன போடணுமோ அதை போடுவார். நீங்க அவசரப்படாதீங்க பிரதர்ஸ், நீங்களும் அவசரப்படாதீங்க. இமீடியட்டா நான் வீடை கட்டினோம், கடவுள்கிட்ட கேளு. பைபிள் சொல்லுது நல்லா காது கேட்கமா இருக்கு. என் காது செவிடு அல்ல, நீ கூப்பிட்டு கூட நான் அதை செய்யாதபடிக்கு என்று. அவர் காது ரொம்ப நல்லா கேட்குது, ஆனா நீ கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க. கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன மாறலப்பா, கோவமா என்ன மாத்திக்கிறேன்ப்பா, ஒருவேளை பொறாமையா மாத்திக்கிறேன்ப்பா, ஒருவேளை நான் ரொம்ப நம்புறேன்னா இனிமேல நம்ப மாட்டேன்ப்பா, நான் எல்லாரையும் நேசிப்பேன் ஆனா உன்னை மாட்டேன் நம்புவேன். I will love everyone but I'll trust only you Lord. Amen, hallelujah. இது நீங்க செஞ்சு பாருங்களேன், அது ஆட்டோமேட்டிக்கா வராதது கர்த்தர் வர வைக்க ஆரம்பிக்கிறார். Amen, hallelujah. ஃபர்ஸ்ட் எனக்கு சர்ச் கொடுக்கல பிரதர் ஆண்டவர். நான் சர்ச்சை ஆண்டோட சர்ச் கேட்டேன், ஆண்டவர் கொடுக்கல. எனக்கு ஏன் கொடுக்கல தெரியுமா? எனக்கு சர்ச்சை நடத்துறதுக்கு அப்ப தெரியாது. சர்ச்சை நடத்துறதுக்கு அப்ப எனக்கு தெரியாது.
இப்போ பேர் வைக்கணும்னா என்னன்னு தெரியாது, பேப்டிசம் கொடுக்கணும் என்னன்னு தெரியாது, அதோடைய நாலேஜ் இல்லை எனக்கு. எங்கள் ஒய்ஃப் இப்போ கூட தான் எனக்கு கேட்கும், வாட்பா இது கூடவா உனக்கு தெரியாது? என்னன்னு தெரியாது பேட்டா. நான்ப்பா இது ஜனகணமன அதி பாடிந்தேன், அது கூட ராங்கா பாடிட்டேன்ப்பா. இது கூடவா உனக்கு தெரியாது? என் பிள்ளை சைலண்ட் ஆகிற ஒரே பாட்டு எதுனா ஜனகணமன அப்படின்னா ஸ்டாப் ஆகும். அப்படியே ஒரு மாதிரி பார்க்குதா இந்த பாட்டு ரொம்ப இஷ்டம். இது என் வைஃப் சொல்ல எல்லாத்துலயும் சின்ன சின்னதாக கற்றுக்குன்னு வந்தப்பா. எத்தொந்த கர்த்தர் சர்ச்சை தோறது மக மாமா 150 பேர் இல்லப்பா வாங்கின அடிங்க பார்த்தீங்கன்னாப்பா ஓடிடுறீங்க சிஸ்டர். பிளேசர் போட்டு நல்லா இருக்கிறேன்னு தெரியுது இல்லையா? பல குத்துகள், பல ஈட்டிகள், பல துரோகங்கள், பல அவமானங்கள், பல நெருக்கங்கள், வாழ்வதா சாவதா என்ற கேள்விக்குறியோட நான் வந்தவன். ஆனா கர்த்தர் கைவிட்டாரா? என்னைக்குமே உன்னை கைவிட மாட்டாரியா? நீ சாகுற வரைக்கும் ஆண்டவர் உன்னை கைவிடத்துக்காக கர்த்தர் கூப்பிடல. உன் கையை கூப்பிட்டு நடத்தின் போறதுக்காகத்தான் கர்த்தர் உன் கையை பிடிச்சா. ஆமென், அல்லேலூயா. பொறுமையா நம்புங்க. ஆமென், அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் கதவுகளை கர்த்தர் தரப்பா. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் அப்படியே உங்க கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து